எனது மீண்டும் இந்தியால லாக்டவுன் வரப்போதான். இனிமே யாரும் தங்கமே வாங்கக்கூடாது, வெளிநாடுகளுக்கெல்லாம் போகக்கூடாது, ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நேற்றைக்கு நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் பகீர்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஒரு மேடையில பேசியிருக்காரு. இது அப்படியே சாதாரணமா கடந்து போக முடியாது அப்படின்னு சொல்லி இங்க இருக்கக்கூட முக்கிய புள்ளிகள் வந்து இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்படி என்னதான் ஹைதராபாத்ல நம்மளோட மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க, ஏன் நம்ம எல்லாம் தங்கமே வாங்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த காணொலியில பேச போறோம். வணக்கம், நான் லோகேஸ்வரி. நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் இங்க டிவிகே விஜய் அவர்கள் வந்து முதல்வரா பதவி ஏற்றதுனால ரொம்ப பரபரப்பா அந்த விஷயத்தையே சில நாட்களா பேசிட்டு இருக்கோம். ஆனா ஒரு முக்கியமான விஷயத்த மோடி அவர்கள் பேசியிருக்காங்க ஹைதராபாத்ல நடந்த ஒரு பொதுக்கூட்டத்துல. இன்னைக்கு இந்தியா முழுக்க எடுத்து இதைத்தான் விவாத பொருளா பேசிட்டு இருக்காங்க. அப்படி என்னதான் அவர் சொன்னாரு அப்படின்னா, எல்லாருக்கும் தேசம்தான் முதன்மை, நேஷன் ஃபர்ஸ்ட் எவ்ரிதிங் நெக்ஸ்ட் அப்படின்னாரு. அதோட சேர்த்து ஒரு 7 முக்கியமான விஷயத்த பேசியிருக்காரு. அது நாட்டு மக்கள் எல்லோருமே பின்பற்றணும் அப்படின்னு அவர் வலியுறுத்தவும் செஞ்சிருக்காரு. நீங்க பார்க்கலன்னா அதை தேடி போய் பாருங்க. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து கோவிட் காலங்கள்ல அதிகமா இருந்துச்சு, மீண்டும் அது மாதிரியான ஒரு தேவை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வந்து ஒரு வருஷத்துக்கு தங்கம் வாங்குறத குறைச்சிக்கோங்க, யாரும் ஒரு வருஷத்துக்கு தங்கமே வாங்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த முடிஞ்ச அளவுக்கு இந்த வெஹிக்கல்லாம் யூஸ் பண்றோம்ல, 2 வீலர் 4 வீலர் இதெல்லாம் குறைச்சிக்கிட்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்றதுக்கான முயற்சிகள்ல ஈடுபடுங்க. அதே மாதிரி வந்து குக்கிங் ஆயிலை வந்து முடிஞ்ச அளவுக்கு கட்டுப்படுத்திக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி உங்களோட சமையல் பழக்கங்களை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா, நிறைய கெமிக்கல் ஃபர்டிலைசர்ல நம்ம வந்து ஆர்வம் காட்டுறோம், அது மாதிரி இல்லாம நேச்சுரல் ஃபார்மிங் பண்ண கத்துக்கோங்க. இதோட சேர்த்து ஃபாரின் பிராண்ட்ஸை நிறைய பர்ச்சேஸ் பண்றீங்க, சுதேசி ப்ராடக்டை வாங்கி பழகுங்க. கொஞ்ச நாளைக்கு வெளிநாடு ட்ரிப் எல்லாம் போறத கொஞ்சம் மறந்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான 7 விஷயங்களை பேசியிருக்காரு. இது எதுக்குங்க இப்படி பேசியிருக்காரு அப்படிங்கறதா இங்க நிறைய பேரோட கேள்வியா இருக்கு. ஆனா முக்கியமான பொருளாதார நிபுணர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவர் பேசினத நாட்டோட சிக்கனத்துக்காக பேசினாரு அப்படின்னு சொல்லி கடந்து போயிட முடியாது. தற்போது மேற்காசிய நாடுகள்ல நடக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும். அதனால வந்து பாத்தீங்கன்னா, இந்த கச்சா எண்ணெய் விலை அப்படிங்கிறது நாளுக்கு நாள் உயர்ந்துகிட்டே இருக்கு. குறிப்பா இந்தியா போன்ற நாடுகள் வந்து அதிக அளவுல எரிபொருள்களை வந்து இங்க இருந்து தான் இறக்குமதி பண்றோம். சோ வெளிநாடுகள்ல இருந்து எடுக்கிறதுனால, நம்ம டாலர்ல கொடுத்து அது வாங்குறதுனால நம்மளுடைய டாலர் கையிருப்பு அப்படிங்கிறது வந்து குறைஞ்சுகிட்டே வருது. அதோட சேர்த்து நம்மளுடைய நாட்டோட ரூபாயின் மதிப்புமே வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சிட்டே இருக்கு அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய பொருளாதார வல்லுநர்கள் சொல்றாங்க. சோ நம்ம நாட்டுடைய பிரஜைகளாக வந்து நம்மளுடைய எரிபொருள் பயன்பாட்டை வந்து கொஞ்சம் சிக்கனமா பயன்படுத்தணும் அப்படிங்கிறத மோடி அவர்கள் கேட்டிருக்காங்க. இப்படி ஏன் அப்படின்னா, ஏற்கனவே கண்ணா பின்னான்னு கச்சா எண்ணெயோட விலை ஏறிட்டு இருக்கு, போரும் நின்ற பாடு இல்ல. இப்படி இருக்கும் பொழுது நம்ம சிக்கனமா இருந்தா நம்ம நாட்டுக்கு நல்லது, நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை ஸ்டெபிலைஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதோட சேர்த்து ஒரு வருஷத்துக்கு தயவு செஞ்சு தங்கமே வாங்காதீங்க அப்படிங்கறதா மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஏங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னா, உலக நாடுகள்ல அதிகமா தங்கத்தை இறக்குமதி செய்யக்கூடிய நாடு எது அப்படின்னா இந்தியாவா இருக்கு. ஏன்னா வந்து நம்ம நிறைய விசேஷங்களுக்கு தங்கத்தை நம்ம ஒரு பிரஸ்டீஜியஸ் திங்காவே பாக்குறோம். நம்ம வீட்டு கல்யாணத்துல இருந்து சின்ன சின்ன விசேஷங்கள் வரைக்கும் தங்கம் வாங்கியே ஆகணும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து மைண்ட்லயே வச்சிருப்போம். ஸோ நம்ம மோடி அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, குறைஞ்சது ஒரு வருஷத்துக்கு தங்கம் வாங்காதீங்க, ஏன்னா டாலரை கொடுத்துதான் நம்ம தங்கம் வாங்குறோம், அப்ப நம்மளோட டாலர் கையிருப்பு அப்படிங்கிறது குறையுது, அதனால கொஞ்சம் சிக்கனமா இருந்துக்கோங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறது கோவிட் பீரியட்ல நல்லா ஞாபகம் இருக்கும். நம்ம வீட்டுல இருந்து வேலை செய்யறதை வந்து ஊக்குவிச்சாங்க. அப்ப என்னன்னா, இந்த நோய் தொற்று காரணமாக யாரும் வெளியே போகக்கூடாது, அதனால வீட்டுல இருந்தே வேலை பார்த்துக்கோங்க. குறிப்பா ஐடில வேலை பார்த்தவங்களுக்குலாம் அவங்க வந்து கிட்டத்தட்ட 2-3 வருஷமே வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. மீண்டும் அந்த மாதிரியான ஒரு விஷயத்த மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க. நீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஒர்க் வந்து வீட்டுல இருந்து பண்ணக்கூடிய ஒர்க்கா இருந்துச்சு, ஐடி செக்டர்லாம் இருக்கீங்கன்னா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வீட்டுல இருந்தே ஒர்க் பண்ணுங்க. இதுக்கு காரணமா என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்படி போகும்பொழுது நீங்க எலக்ட்ரிசிட்டில இருந்து உங்களோட டிரான்ஸ்போர்டேஷன்ல இருந்து எல்லா விஷயத்தையும் நீங்க பண்ண முடியும். குறிப்பா பெட்ரோல் டீசலை வந்து நீங்க சிக்கனமா பயன்படுத்த முடியும். அப்படி இல்லைன்னா நீங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரியான மல்டிபிள் பீப்புள் யூஸ் பண்ண மாதிரியான கேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களை பண்ணீங்க அப்படின்னா சிக்கனமா எரிபொருளை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் சொல்லியிருக்காரு. இதோட சேர்த்து நம்ம செய்யக்கூடிய சமையல் எண்ணெய்கள் அதுவுமே வந்து பார்த்து பயன்படுத்தணும். அதே மாதிரி கெமிக்கல் ஃபர்டிலைசர் நம்ம வேற நாடுகள்ல இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் இல்லையா,
அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எதுவும் இல்லாம உள்நாட்டுல இருக்கக்கூடிய விஷயங்கள் நேச்சுரல் ஃபார்மிங்க்கு யூஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபாரின் ட்ரிப் போறத குறைஞ்சது முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. பிசினஸ் ட்ரிப்பா இருந்தா பரவாயில்ல. இந்த மாதிரி டூர்லாம் போறீங்க அப்படின்னா அங்க இருக்க டாலருக்கு நிகராக தான் நீங்க செலவு பண்ண வேண்டியது வரும். அது நாட்டோட பொருளாதாரத்தை இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படுத்தும். அதனால கொஞ்ச நாளைக்கு நாங்க சொல்றபடி நாட்டோட பொருளாதாரத்தை மனசுல வச்சுக்கிட்டு கொஞ்சம் சிக்கனமா இருங்க அப்படிங்கறத தான் பிரதமர் மோடி அவர்கள் ஹைதராபாத்ல மேடையில பேசியிருக்காங்க. இது அப்படி சாதாரணமா கடந்து போற விஷயம் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியும் பல இடங்கள்ல கேஸ் தட்டுப்பாடு அப்படிங்கிறது கமர்ஷியல்ல இருக்கு. இது ஒரு நாள்ல நம்ம அரசாங்கம் மட்டும் நினைச்சா சரி செய்யக்கூடிய விஷயமா அப்படி கேட்டா கிடையாது. மற்ற நாடுகளும் இங்க சண்டை போட்டுட்டு இருக்கு. அந்த சண்டையை நிறுத்தி ஒரு சுமூகமான தீர்வை எட்டணும் அப்படின்னு. ஏன்னா பல நாடுகள் மேற்காசிய நாடுகள்ல இருக்கக்கூடிய நாடுகள் கிட்ட இருந்து தான் வந்து அவங்களுடைய இந்த கச்சா எண்ணெய் பயன்பாட்டுக்கு யூஸ் பண்றது அப்படிங்கிறத பாக்குறாங்க. மாற்று ஏற்பாடுகள் நடந்தாலுமே பெரும் பகுதி நம்ம அங்க இருந்து தான் யூஸ் பண்றோம். அப்ப நம்ம சுதேசியை பயன்படுத்தணும். இதனாலதான் முதல்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா நம்ம செல்ஃப் டிபெண்டன்ட் கண்ட்ரியா இருக்கணும். இன்னொரு கண்ட்ரிய நம்பி இருக்கக்கூடாது. சுயசார்பு அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கறத முதல்ல இருந்தே சுதேசி ப்ராடக்ட வாங்குங்க அப்படிங்கிற விஷயத்த பல காலமா இந்த அரசாங்கம் சொல்லிட்டு வராங்க. சோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. மீண்டும் இன்னொரு லாக்டவுன் வரப்போதா, இன்னொரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கல்ச்சரா நம்ம பார்க்க போறோமா அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனா நாட்டோட பொருளாதார நன்மைக்காக தான் இதெல்லாம் நான் சொல்றேன் அப்படின்னு மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் வேறொரு காணொலியில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.